ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா குழந்தைங்களுக்கான ஸ்டடி ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சின்னதாக ஹால்லேயே ஒரு சின்ன பார்ட்டிஷன் அதை பிரிச்சுக்கிட்டு இவங்களுக்கு படிக்கிறதுக்காக ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது ஒன்றும் இல்லை, பழைய கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்தெல்லாம் ஒட்டிட்டு அவங்களுக்கு புக்ஸ்லாம் நோட் புக் அடுக்கி வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு உட்கார்றதுக்காக ஒரு பழைய பில்லோ கவருக்குள்ளே வந்து வேஸ்ட் கிளாத்ஸ்லாம் உள்ளே வச்சு குஷன் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். உங்களுக்கு ரைட்டிங் டேபிள் வந்து ஒரு டேபிள் தான் இருக்குது. அதனால் நான் இன்னொரு டேபிள் வேணுன்றதுக்காண்டி காசு வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காண்டி இந்த இதிலையே நான் வந்து பழைய க்ளாத் அது மேலே விரித்து ஃபுல்லாக செல்லோடேப் போட்டு சுற்றிட்டேன். இது வந்து ஷூ பாக்ஸு. அந்த ஷூ பாக்ஸுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பென்சில் ஸ்டாண்டு, ஃப்ளவர் வாஸ் ஒன்று ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கான வீடியோஸ்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் மறக்காமல் அந்த வீடியோஸையும் பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து என் பொண்ணுக்கான ரைட்டிங் டேபிள். இந்த இடத்த அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சைடு என் பையனுக்கு, இந்த சைடு என் பொண்ணுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து ஒரு பழைய பில்லோ கவர் தான். அந்த பில்லோ கவருக்குள்ளே வந்து வேஸ்ட் கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து குஷன் மாதிரி அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நான் வேறு எதுவுமே பண்ணலை. செல்லோ டேப்பு போட்டு கார்னரில் வந்து சின்னதாக வந்து அப்படியே சுற்றி தான் விட்டுருக்கேன். நான் ஸ்டிச்சிங் கூட பண்ணலை. ஸ்டிச்சிங் எனக்கு அவ்வளோ வராது, எனக்கு பிடிக்கவும் செய்யாது. அதனால் நான் செல்லோ டேப்பு போட்டு வந்து சுற்றி விட்டுருக்கேன் அவங்க உட்கார்றதுக்காக. இது பென் ஸ்டாண்டு, இது வந்து சிசர்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் அந்த வேஸ்ட் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா, அதை மடித்து விட்டுட்டு செல்லோடேப் சுற்றி விட்டுட்டு சைடில் வந்து புக்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி அதில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்களும் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி படிக்கிறதுக்கான ஒரு சின்ன அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக வந்து நல்லா படிப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டாகவும் உட்காருவாங்க படிக்கிறதுக்குன்னு. எப்பயும் போராக ஒரே இடத்துல உட்காரத விட இந்த மாதிரி சேஞ்சஸ் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தோன்னா நிச்சயமாக அவங்களும் ஆர்வமாக படிக்க உட்காருவாங்க. பின்னாடி ஒரு ஷாலை தான் எடுத்து பின்னாடி அழகாக அந்த பட்டர்ஃப்ளை விங்ஸ் மாதிரி மேலே ரெடி பண்ணேன். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே என் பையன் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து அந்த ரைட்டிங் டேபிளை எடுத்து வச்சுக்கிட்டாங்க, எழுதுகிறாங்க. நீங்களே இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நிச்சயமாக அவங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, படிப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.